ஹாய்ங்க, ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஒரு மினி ஹார்வெஸ்டிங் வீடியோ தான். அதாவது கண்ணெல்லாம் ரொம்ப நல்லா தெரிகிறதுக்கு ஒரு சில கீரையெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்களே, ஒரு சில கீரை இல்லை, கீரைனாவே கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அப்படி என் கார்டனில் ஒரு சில கீரையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் மெயினாக நான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணாத ஒரே கீரை இவன் தான். அதாவது நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பான். இவன் மேலே நம்ம பாசம் வைக்கன்னு இல்லைனாலும் இவன் நம்மளுக்கு ரொம்ப பாசம் வச்சு அவனே அவனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு நிறைய கீரை தருவான். அவன் யாருன்னா தண்டுக்கீரை. ஸோ இவன் நிறையாவே நாங்கள் வாக்கிங் போகிற பிளேஸு, எங்கள் லேஅவுட்டு இந்த மாதிரி இதுலலாம் பார்த்திங்கன்னா இந்த தண்டுக்கீரை நிறையாவே இருப்பான். ஸோ அவனை எடுத்துகிட்டு வச்சதில் கொஞ்சம் கீரை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்காய், ஒரே ஒரு செடி தாங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப நல்ல பையன் இவன். என்னென்னா ஒரே ஒரு செடி தான் சும்மா போட்டு வைக்கலாமேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த அவரைக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சீடை மட்டும் ஒன்று போட்டு வச்சேன். சூப்பராக க்ரோ ஆகி வந்துட்டான். ஆனால் அவ்வளோ காய் கொடுத்துட்டே இருக்கிறான். அதாவது ஒன் டேயில் கொடுக்குறதில்ல, ஒன் டே விட்டு இவ்வளோ காய் கன்ஃபார்மாக கொடுத்துருவான். ஸோ அதனால் அவனையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா பாவக்காய் இவன் என்னென்னா ரொம்ப சோகத்தில் இருக்கா. இவனை கொஞ்சம் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சேன். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி சூழ்நிலையில் இருக்கான். பட் ஆனால் அடாப்ட் ஆகிப்பான் கொஞ்சம் புது நியூ ப்ளேஸில். அதனால் ஒரு குட்டியோன்னு காய் 2 காய் மட்டும். இவன் அந்த பாவக்காய் குட்டி பாவக்காய், ரொம்ப பெருசாக வரமாட்டான், குட்டி குட்டியாக இருப்பாங்கள்ல அந்த பாவக்காய். பட் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு 2 காய் கொடுத்துருக்குறான். அவனையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய கார்டன், வீட்டு உள்ளர ஒரு கார்டன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் என்னென்னா இந்த அவரைக்காய், அதாவது அவரைக்காயிலே 2 வெரைட்டி இருக்கிறாங்க. அவன் தட்டவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் ஒரு மாதிரி லீனாக இருப்பான். பேர் நீங்களே வச்சு தெரியும் உங்களுக்குலாம். ஸோ அதனால் நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த அவரை இருந்தால் அவனையும் பிக் பண்ணிவிட்டு என்னோடய இதில் சில்லி செடிங்கள்லாம், மிளகா செடிங்கள்லாம் நான் அதாவது பிக் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வீட்டு தேவையான மிளகா நிறையா இருக்கிறதுனால நான் அப்படியே செடியிலே பழுக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவங்கள, ஏன்னா செடியிலே இருங்கடா, வெளியில் வந்தால் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுறானுங்க, அதனால் செடியிலே இருங்களான்னு சொல்லிட்டு அவங்களே விட்டாச்சு. அதனால் சூப்பராக செடியிலே பழுத்துட்டானுங்க. இப்போ நம்ம பிக் பண்ணி வச்சோம்னா அவங்க நல்லாவே நம்மளுக்கு ரெட் சில்லி கிடச்சிட்றாங்க. அதனால் அவனை செடியிலே விட்டுறதுனால அவங்களே பழுத்ததுக்கப்புறம் பிக் பண்ணியாச்சு. இன்றைக்கான ஹார்வெஸ்ட் இதான். இந்த ஹார்வெஸ்ட்டை வச்சு அதாவது கிச்சன் தோட்டத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக இவங்க எல்லாம் எங்கே போவாங்கன்னா கிச்சனுக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணி முடிச்சிடுறது. இன்றைக்கி கீரை இல்லைன்னா ஒரு நாள் விட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிறது. இன்றைக்கி கீரை கொஞ்சம் நல்லாவே கிடச்சிட்டானுங்களா. கீரை, அவரைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரையிலே 2 அவரை கிடச்சாங்க. மேலே கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பட் அதெல்லாம் பார்க்காதீங்க, அதில் விட்டுருங்க. இதில் கொஞ்சம் பூச்சியான இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வாஷ் பண்ணி இப்போ வாட்டரில் போட்டு வச்சு வாஷ் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி எனக்கு தண்டுக்கீரை, எனக்கு தண்டுக்கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சில பேர் தண்டுக்கீரை பிடிக்காது சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு தண்டுக்கீரைனா அவ்வளோ ஒரு இஷ்டம். அப்படியே தேங்காய் துருவி போட்டு பண்ணணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இவனுக்கு. ஏன்னா தண்டுக்கீரையில் அவ்வளோ ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் நாளைக்கு பண்ண அப்படியே கார்டன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கிச்சன் டைனிங் டேபிளுக்கு வந்துடுவாங்க. ஸோ எனக்கான ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிச்சு. நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் தானே இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. என்னோடய ஃபேமிலிக்கு ஓகே தான். இதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஓடிட்டுருக்குறேன். ஏன்னா ஆர்கானிக்காக கொஞ்சம் விஷயம் கிடைச்சாலும் நம்ம கண்ணு முன்னாடியே வளர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு இல்லையா. அதுவும் அந்த கீரையை பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே தண்டுக்கீரை ஒரு சில கீரை நல்லா இருக்காது, ஒரு சில கீரை சூப்பராகும். என்னோடய கார்டனில் இருக்க கீரை செம்ம டேஸ்ட்டு. அந்த லாங் பீன்ஸு, அந்த அவரைக்காயை போட்டு சாம்பார் பண்ணியாச்சு. சாம்பார் பருப்பு கொஞ்சம் போட்டு சாம்பார் பண்ணி எங்களோட சமையலை அன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு அப்படியே பிடிங்கி அந்த நாள்லே சமைச்சு சாப்பிட்ற ஒரு சுகமே வேறு சுகம்தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.